ஹாய், திருத்தணி போயிருந்தோம் லாஸ்ட் வீக் Thursday. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் திருத்தணி போகிறேன். இந்த vlog நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது தர்ஷன். நானும் என் பையனும் போயிருந்தோம். ஸோ இது திருத்தணி பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். திருத்தணி முருகப்பெருமானோட ஆறுபடை வீட்டில் 5ஆம் படை வீடாம். இது சூரபத்மனோட போர் புரிஞ்ச அப்புறம் அவரோட கோபம் தணிஞ்சு முருகன் அமர்ந்த தலம்தான் திருத்தணியாக. அதனால தான் தனி அப்படின்னு சொல்கிறோமா. தனி அப்படின்னா கோபம் தணிஞ்சு முருகப்பெருமான் இருந்ததுனால தான் திருத்தணி அப்படின்னு அர்த்தமா. இங்கே 365 படிக்கட்டு இருக்கான். அதாவது வருஷத்தில் இருக்கிற 365 நாள் ஒன்றையும் குறிக்கிறது தான் இந்த 365 படிக்கட்டான். சூரபத்மனை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் அமைதியாக இருந்த இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இங்கே சூரசம்ஹாரம் நடக்கிறது கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் சூரசம்ஹாரம் பார்க்கலாம் முருகன் தலத்தில். ஆனால் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் நடக்கவே நடக்காது. தனி அப்படிங்கிறதே கோபம் தணியணும் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ நம்ம ரொம்ப கோபம் இருக்க ஜாஸ்தி வருது அப்படின்னா இந்த கோயிலுக்கு போனால் ஞானம் கிடைக்கும், கோபம் தணியும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, இது சோழர் காலத்து கோவிலாம். இது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப காலியாக இருந்தது. எங்களுக்கு தர்ஷன் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கோவிலில். அன்றைக்கி போனோம். அன்றைக்கி நான் யூஸ்வலாக 100 ருபீஸ் டிக்கெட் தான் வாங்கின்னு போவேன். காலியாகவே இருந்தால் கூட சரி, கோயில் நம்மளால் முடிஞ்சப்போ அந்த கோயில் உண்டியலுக்கு அது டைரெக்டாக போகிற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே கோயில் காலியாகவே இருந்தால் கூட என்ன டிக்கெட் மேக்ஸிமம் அங்கே இருக்கும் அந்த டிக்கெட் வாங்கின்னு தான் நான் போயிடுவேன். அந்த ஃப்ரீ தர்ஷனுக்கு போக மாட்டேன். நம்மளால் முடிஞ்சது இந்த கோயிலுக்கு காணிக்கையாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கின்னு போகிற பழக்கம் தான் எனக்கு. நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 2 hours 15 minutes ஆச்சு எங்களுக்கு ஜேர்னி திருத்தணி போகிறதுக்கு. டேரெக்டாக போனோம். ஆனால் நாங்கள் அந்த 365 அந்த படிக்கட்டு ஏறலை. நாங்கள் டேரெக்டாக காரில் மேலே போயிட்டோம். ஏன்னா என்னால் படிக்கட்டில் ஏற முடியாது. அதனால் நாங்கள் டேரெக்டாக மேலே போயிட்டோம். சின்ன மலை தான், அழகாக ஏறிடலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வள்ளி தேவயானையோட முருகன் அவ்வளோ அழகாக காட்சி அளித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல தர்ஷன், காலியாக இருந்தது கோவில். அவ்வளோ அருமையான தர்ஷன். கோயில் கட்டின்னு இருக்கா மலை, இதெல்லாம் கோபுரம்லாம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இவர் உற்சவர் வெளியில் முருகன் இருந்தார். இவரை என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஆனால் அங்கே ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் யாரும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் நான் உள்ளே ஃபோன் எடுக்கலை. வெளியில் உற்சவரை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு எல்லா பெருமாள் வள்ளி தேவயானை எல்லாரையும் சேவிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு அங்கேருந்து எங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் போகிற ஒர்க் இருந்தது என் பையனோட ஃப்ரெண்டோட அண்ணாக்கு. சரின்னு சொல்லிட்டு பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு முருகரை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ரிசப்ஷனுக்கு கிளம்பி கோவிலேருந்து ரிசப்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அரௌண்ட் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு. இதுக்கு சின்ன மலை தான், ஆனால் வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அங்கேருந்து எனக்கு பார்க்குறதுக்கு. எனிவே ரொம்ப ஒரு பிளெஸ்டு டேவாக இருந்தது அன்றைக்கி எனக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் திருத்தணி போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் திருத்தணி போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.